மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பண விவரங்கள் வெளிப்பட்டு குடும்பத்தில் ஒரு வாக்குவாதத்தை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வருமானம், சேமிப்பு, கடன் அல்லது மறைத்து வைத்திருந்த முதலீடுகள் குறித்து குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமல் வைத்திருந்த விஷயங்கள் ஒரு கட்டத்தில் வெளிச்சத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் பணமானது தேவை என்று கேட்டபோது அந்த ஒரு பணத்தை நீங்கள் எடுத்து கொடுக்காமல் உங்களுடைய சொந்த முடிவுகளுக்காகவும் உங்களுடைய சொந்த முயற்சிகளுக்காகவும் நீங்கள் அந்த ஒரு பணத்தை சேமித்து வைத்திருப்பீங்க. இருந்தாலும் அதை நீங்கள் உழைத்து சம்பாதித்த பணம். இருந்தாலும் அதனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ நண்பர்களோ கேட்கும் பொழுது நீங்கள் கொடுக்காமல் இருந்தது அது அவங்களுடைய மனதுக்குள்ள தேவையில்லாத காயங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அதை இன்னமும் சில நபர்கள் வெளியில் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். அதனாலே எங்களை ஏன் நீ நம்பவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது எழவ ஆரம்பித்திருக்கும். ஆனால் நீங்கள் இதனை வேணுமென்று செய்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த இந்த ஒரு விஷயம் இன்னும் உங்களுடைய சிலருடைய மனதிற்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள் என்றெல்லாம் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டானது இதுவரைக்கும் வைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக மேஷம் ராசிக்காரங்க தங்களுடைய முடிவுகளை தனியாக எடுப்பதால் பின்னர் அந்த விஷயங்கள் வெளிப்பட்ட போது குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். பணத்தை விட நம்பிக்கையே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் எதையும் வேணுமென்று செய்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் இந்த விஷயங்கள் இன்னமும் சிலருடைய மனதுக்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு பணத்தை நீங்கள் சும்மா வச்சிருக்க மாட்டீங்க. எதிர்காலத்திலேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயோ உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயோ ஏதேனும் தேவையென்று வரும் பொழுதோ இல்லைனா கஷ்டமான ஒரு அவசரமான சூழ்நிலை வரும் பொழுதாவது நம்ம அதை எடுத்து கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டு தான் நீங்கள் அந்த ஒரு பணத்தை ஒதுக்கி வைத்திருப்பீங்க. ஆனால் அதனை புரிந்து கொள்ளாத உங்களுடைய உறவினர்களும் குடும்பத்தினரும் உங்கள் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டியை வைத்திருப்பார்கள். இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் குழந்தைகள் முன்னிலையில் பெரியவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும். குழந்தைகள் குடும்பத்தில் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பாராமல் கணவன் மனைவிக்குள்ள வீண் சண்டைகள், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில தேவையில்லாத வாக்குவாதங்கள், குடும்பத்துல நீங்க செய்த சில யாருக்கும் தெரியாத விஷயங்கள் வெளிப்படுவது, இதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கண்ணுங்களுக்கு தெரியும் பொழுது உங்களுடைய குழந்தைகளின் மனது மிகவும் பாதிக்கப்படும். நம்முடைய குழந்தைய எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்களை உங்களுடைய மனதை விட்டு போய்விடும். உங்களுடைய குழந்தையும் நம்முடைய பெற்றோர்கள் என்ன இப்படி சண்டை சச்சரவு போடுறாங்க, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்களா என்கிற மாதிரியான ஒரு தவறான பேரும் உங்கள் மீது வரவும் ஆரம்பித்திருக்கும். வீட்டில் பெரியவர்களான நீங்கள் இருவரும் பேசும் போது கோபத்தின் எல்லை மீறி குழந்தைகளின் முன்னிலையிலேயே சண்டையிட்டு கொள்ளக்கூடிய சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதை துளைத்து கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத சங்கடங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது குழந்தைகளின் பிஞ்சு மனதை பாதிப்பதோடு அவங்களுடைய மத்தியில் உங்களுடைய மீதான மரியாதையும் குறைத்துவிடும். அடுத்து குழந்தைகள் கூட உங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. குழந்தைகளும் உங்களை எதிர்த்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு போடுவது என்பதை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேஷம் ராசியின் வேகம் இந்த இடத்தில் ஆபத்தானது. கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை தனி அறையிலோ அல்லது குழந்தைகள் இல்லாத நேரத்திலோ பேசி தீர்த்து கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்திற்கு நல்லதை தேடி கொடுக்கும். ஆனால் குழந்தைகளின் முன்னிலையில் நீங்கள் எப்போதுமே ஒற்றுமையை காட்டுவதே ஒரு சிறந்த குடும்பத்திற்கு அழகு என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் நாட்களும் காலங்களும் போக போக அதனை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் பெரியவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த மனக்கசப்புகள் குழந்தைகளுடைய முன்னிலையில் வெளிப்பட்டிருக்கும். இது மேஷம் ராசிக்காரங்களுடைய தங்களுடைய கருத்தை நேரடியாக கூறக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் என்பதால் உணர்ச்சி கட்டுப்பாடு இல்லாமல் நடந்த உரையாடல்கள் உங்களுடைய குழந்தைகளின் மனதில் பாதிப்பையே இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதனால குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். குழந்தைகளுக்கு யார் சரி யார் தவறு என்ற ஒரு குழப்பத்தில் சிந்தித்து கொண்டே தாங்க இருக்கும். நம்முடைய பெற்றோர்கள் சரியில்லையோ என்கிற நிலைமைகள் கூட உங்களுடைய குழந்தைகளின் மனதில் வரவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை உங்களுடைய கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்க சிறு வயதில் உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்பு செய்த சில செயல்களாலேயே உங்களுடைய குழந்தைகள் பெரியவனாக இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் நடந்து கொண்டே தான் இருப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட சண்டை சச்சரவுகள் தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம மேஷம் ராசி ஆண்களோ பெண்களோ இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில நல்ல செய்திகள் மூலம் விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். தன வரவுகளில் தாமதங்கள் உண்டாகத்தான் செய்யும். அதனை பொறுத்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்வானது உங்களுக்குள்ள வேண்டும். மற்றவர்கள் இடத்தில் அதிக உரிமைகள் நீங்கள் கொள்ள வேண்டாம். அப்படி உரிமைகள் கொண்டீர்கள் என்றால் அந்த இடத்தினால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும். பயனற்ற விவாதங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனா இந்த மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை இழந்த உறவு மீண்டும் உங்களை வலுப்பெற்று வர வைக்கும். ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த உறவு ஏதோ ஒரு காரணத்தால் உங்களை விட்டு தூரமாகி இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனை நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நண்பர், சகோதரர், துணைவர் அல்லது உறவினர் யாராக இருந்தாலுமே அந்த உறவில் இருந்த விரிசல் மெதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சரியாக தொடங்கும். பழைய கோபங்கள் எல்லாமே கரைந்து மீண்டும் நெருக்கங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பல வருடங்களாக பேசாமல் இருந்தவர்களிடமிருந்து கூட எதிர்பாராத தொடர்பு உங்களை தேடி வந்துவிடும். இந்த ஒரு மீள் இணைவு உங்களுடைய மனதிற்கு பெரிய ஒரு ஆறுதலாகவே மாறிவிடும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த உறவு வேண்டாம் என்று தள்ளி வைத்தீர்களோ அவர்களை இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள். அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் அந்த ஒரு உறவு உங்கள் மீது அதிகப்படியான பாசத்தையும் அதிகப்படியான சில விஷயங்களையும் உங்கள் மீது காட்டுவதற்காகவே உங்களை தேடி வருவார்கள். ஆனால் அது உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது. அதே போல இந்த மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் தடைப்பட்ட குடும்ப திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பாதியில் நின்ற வேலைகள், அதிலும் குடும்பத்திலும் உங்களுடைய வீட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்தும் பாதியில் நிறுத்தப்பட்டிருந்தால் அது அனைத்தும் இப்பொழுது நடக்கப்படும். வீடு கட்டுவது, திருமணம் நடத்துவது, சொத்து வாங்குவது அல்லது குடும்ப வளர்ச்சிக்கான முக்கிய திட்டங்கள் ஏதோ ஒரு காரணங்களால் தடைபட்டு நின்று கொண்டிருக்கலாம். அது அனைத்தும் இப்பொழுது சுமூகமாகவே நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து விட்டது. இனி அந்த தடைகள் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். பலமுறை முயன்றும் முடியாத காரியங்கள் திடீரென எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி உங்களுடைய சூழ்நிலையை அது நிச்சயமா மாற்றி கொடுக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயம் நடைமுறைக்கு வந்துவிடும். அது உங்களுடைய திருமண பேச்சாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்கள் தொழில் செய்ய வேண்டும் அல்லது எப்படியாவது நம்ம வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல அதற்கு ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு விரயங்கள் தானாகவே கைகூடிவிடும். பரணியில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வுகள் வேண்டும். விழிப்புணர்வோடு நடந்து கொண்டால் வாழ்க்கைக்குள்ள முன்னேறலாம். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில நல்ல செய்திகள் மூலம் விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். தன வரவுகளில் தாமதங்கள் உண்டாகத்தான் செய்யும். அதனை பொறுத்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்வானது உங்களுக்குள்ள வேண்டும். மற்றவர்கள் இடத்தில் அதிக உரிமைகள் நீங்கள் கொள்ள வேண்டாம். அப்படி உரிமைகள் கொண்டீர்கள் என்றால் அந்த இடத்தினால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும். பயனற்ற விவாதங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனா இந்த மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை இழந்த உறவு மீண்டும் உங்களை வலுப்பெற்று வர வைக்கும். ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த உறவு ஏதோ ஒரு காரணத்தால் உங்களை விட்டு தூரமாகி இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனை நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நண்பர், சகோதரர், துணைவர் அல்லது உறவினர் யாராக இருந்தாலுமே அந்த உறவில் இருந்த விரிசல் மெதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சரியாக தொடங்கும். பழைய கோபங்கள் எல்லாமே கரைந்து மீண்டும் நெருக்கங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பல வருடங்களாக பேசாமல் இருந்தவர்களிடமிருந்து கூட
எதிர்பாராத தொடர்பு உங்களை தேடி வந்துவிடும். இந்த ஒரு மீள் இணைவு உங்களுடைய மனதிற்கு பெரிய ஒரு ஆறுதலாகவே மாறிவிடும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த உறவு வேண்டாம் என்று தள்ளி வைத்தீர்களோ அவர்களை இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள். அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் அந்த ஒரு உறவு உங்கள் மீது அதிகப்படியான பாசத்தையும் அதிகப்படியான சில விஷயங்களையும் உங்கள் மீது காட்டுவதற்காகவே உங்களை தேடி வருவார்கள். ஆனால் அது உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது. அதே போல இந்த மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் தடைப்பட்ட குடும்ப திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பாதியில் நின்ன வேலைகள், அதிலும் குடும்பத்திலும் உங்களுடைய வீட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்தும் பாதியில் நிறுத்தப்பட்டிருந்தால் அது அனைத்தும் இப்பொழுது நடக்கப்படும். வீடு கட்டுவது, திருமணம் நடத்துவது, சொத்து வாங்குவது அல்லது குடும்ப வளர்ச்சிக்கான முக்கிய திட்டங்கள் ஏதோ ஒரு காரணங்களால் தடைபட்டு நின்று கொண்டிருக்கலாம். அது அனைத்தும் இப்பொழுது சுமூகமாகவே நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து விட்டது. இனி அந்த தடைகள் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். பலமுறை முயன்றும் முடியாத காரியங்கள் திடீரென எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி உங்களுடைய சூழ்நிலையை அது நிச்சயமா மாற்றி கொடுக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயம் நடைமுறைக்கு வந்துவிடும். அது உங்களுடைய திருமண பேச்சாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்கள் தொழில் செய்ய வேண்டும் அல்லது எப்படியாவது நம்ம வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல அதற்கு ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டும்